நம்ம ஆவிகள் தேசம் நிகழ்ச்சியில பலவிதமான வித்தியாசமான ஆவிகளை பத்தியும் அந்த ஆவிங்க தனக்கு சம்பந்தமே இல்லாதவங்களையும் பிடிச்சு தொல்லைப்படுத்துற விஷயங்களை ஆவியுலக ஆராய்ச்சி மையத்தை நடத்திட்டு வர்ற விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நமக்கு சொல்லிக்கிட்டு வராரு. இன்னைக்கு ஒரு விஞ்ஞானியை பற்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் ஸ்கூலில் படிக்கும்போது கேள்விப்பட்ட பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்கிட்ட ஒரு விசேஷம் என்னன்னா, உலகத்திலேயே அதிக கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அதுக்கு பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கின ஒரே விஞ்ஞானி இவர் தான். இன்னைக்கு வரலும் அந்த சாதனையை யாருமே முறியடிக்கல. 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடிச்சி அதுக்கு காப்புரிமை வாங்கின இவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன். இதில் என்ன விசேஷம்னா, விஞ்ஞானத்துக்கும் நம்ம ஆவிகள் தேசத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு முறை அவர் பத்திரிகை நிருபர்கள், அதாவது சயின்டிஃபிக் அமெரிக்கன் அப்படின்ற ஒரு விஞ்ஞான பத்திரிகையில் அவரை பேட்டி காண்றாங்க. பேட்டி காணும்போது ஒரு நிருபர் துருத்துருன்னு ஒரு கேள்வி கேட்குறார். அது நியாயமான கேள்வி தான். அடுத்து என்ன இன்வென்ஷன், அதாவது எந்த கண்டுபிடிப்புக்காக நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தாமஸ் ஆல்வா எடிசனை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாருமே எதிர்பாராத விதத்தில் ஒரு பதில் சொல்கிறார் அவர். நான் இறந்தவர்களோட ஆவிகளோட பேசுகிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறேன் அப்படின்றார். நிருபர்கள் அவருடைய பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, ஆவிகளோட பேசுகிறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்க போகிறீங்களா, உங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்குதா, நீங்கள் விஞ்ஞானியாச்சேன்னு எதிர்கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது, இல்லைப்பா நான் நிச்சயமாக நம்புகிறேன், இந்த உடல் அழிஞ்சாலும் ஏதோ ஒன்றா மனுஷன் தொடருது, அவனுடைய வாழ்க்கை தொடருதுன்றது என்னால் உணர முடியுது. அவங்க இருக்கிற நிலையில் நம்மளால் பேச முடியல, அவங்கள பார்க்க முடியல, ஆனால் நிச்சயமாக இந்த கருவி மூலம் நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களோட பேச முடியும்னு நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் அந்த கருவியை நான் உருவாக்கிடுவேன் நம்பிக்கையோடு சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் விதி வலியுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த கருவியை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அதற்குள்ளே அவருடைய வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் வாழ்நாள் முடிஞ்சாலும் அவர் அந்த பேட்டியினுடைய பதிவு, இறந்தவர்களின் ஆவிகளோடு நான் பேசுகிறதுக்கான கருவியை நான் கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகிறேன், ஆராய்ச்சி செய்து வருகிறேன் என்று அவர் சொன்னது இன்னைக்கு வரலும் ரெக்கார்டில் இருக்குங்க. ஒரு விஞ்ஞானி, ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், அவரே ஆவிகளை பற்றி நம்புகிறாரு, ஆவிகளோடு பேச முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு அதற்காக உழைச்சார். ஆனால் சாதாரண பாமரர்கள் எடுத்தறிஞ்சு பேசிட்டு போகிறாங்க, அதெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்கப்பா, இதுக்கு ஒரு ப்ரோக்ராமா அப்படின்றாங்க. ஆனால் நிச்சயமாக மனித வாழ்க்கை இறப்புக்கு அப்புறமும் தொடர்கிறது என்பது தான் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அப்படி இந்த வாரம் ஒரு விஷயத்தை ரவிச்சந்திரன் சொன்னாரு. அதாவது ஆவிகளோட பழி வாங்குற உணர்ச்சி யாரு என்னன்னு பார்க்காம தன்னோட எல்லையில இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கிற அளவுக்கு கொடூரமானதுன்னு ஒரு கதையை சொன்னாரு. கோவிந்த் ஒரு இளைஞர், ஐடி கம்பெனியில வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்குற அவருக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். அவருடைய லட்சியம் என்னன்னா, சொந்தமாக ஒரு வீடு சென்னையில் அமையணும். அந்த வீட்டில் நம்ம சொந்த வீட்டில் குடியிருந்துக்கிட்டு வேலைக்கு போகணும், கார் வாங்கணும் அப்படின்றது அந்த இளைஞனுடைய லட்சியம். தனக்கு கல்யாணம் முடிஞ்சு சொந்த வீட்டில் தான் குடியேறணுங்கிற லட்சியத்தோட வீடு வாங்குற முயற்சியில தீவிரமா இருந்தாரு. அப்பதான் சென்னையோட புறநகர் பகுதியில ஒரு தனி வீடு குறைஞ்ச விலைக்கு விற்பனைக்கு வர்றதா ஒரு தகவல் கிடைச்சது. அந்த இளைஞன் ஐடி கம்பெனின்றதுனால சுலபமாக வீடு வாங்க முடிஞ்சது. சென்னையில் கொஞ்சம் அவுட் சைடு ஏரியா, புறநகர் பகுதியில் ஒரு வீடு ஒன்று சீப்பாக வருதுன்னு பத்திரிக்கையில் போட்டிருந்தது. உடனடியாக தாமடிக்காமல் போய் பார்க்குறான். பார்த்தா அவன் கார் வாங்கினா எப்படி நமக்கு வீடு ஷெட்டோடு அமையணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி காரை நிறுத்துறதுக்கு இடமும் இருந்தது. வீடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உடனே விலைக்கு வாங்கி பத்திரப்பதிவு செஞ்சிட்டாரு. இதே நேரத்துல அவருக்கு திருமணமும் பிக்ஸ் ஆயிடுச்சு. வீடு அமைஞ்ச நல்ல நேரம் தான் தனக்கு கல்யாணமும் கூடி வந்ததுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாரு கோவிந்த்.
நல்லபடியா திருமணம் முடிஞ்சு கோவிந்தும் அவருடைய மனைவி ரேவதியும் அந்த லட்சிய வீட்டுல குடியேறினாங்க. ஒரு நல்ல நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கிட்டு ஆந்திராவிலேருந்து மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு பால் காய்ச்சிறான். பால் காய்ச்சினா அன்றைக்கி நைட்டு தங்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் புதுமண தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் தங்குறாங்க. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இவ்வளோ விரைவில் அமையுன்றது அவனும் எதிர்பார்க்கல கோவிந்த். அந்த வீட்டோட இடதுபுறம் கார் ஷெட் தனியா இருந்துச்சு. அது கொஞ்சம் பாழடைஞ்ச மாதிரி இருந்ததுதான் இந்த கதையோட தொடக்க புள்ளி அப்படிங்கிறது அப்ப கோவிந்துக்கு தெரியல. வீட்டுக்கு குடியேறிய கோவிந்து ரேவதியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அமைதியான இரவு நேரம். திடீர்னு ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்டது. 2 பேரும் திடுக்கிட்டு குதிச்சு பார்த்தாங்க. முதல் நாள் ராத்திரி பால் காய்ச்சிட்டு தூங்குறாங்க. அந்த வீட்டில் யாரோ ஒரு பெண்மணி அழற சத்தம் கேட்குது. எங்கன்னு இவங்களை டக்குன்னு இவன் தான் முதல்ல முழிச்சுக்கிறான் கோவிந்து. சுற்றி பார்க்குறான், எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல. யாரும் எழுந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறான். வீட்டுக்குள்ளார கதவு மூடி லாக் பண்ணியிருக்குது. யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கேருந்து அழுக சத்தம் வருதுன்னு தெரியல. தடதடான்னு கதவை யாரோ ஓங்கி தட்டுற மாதிரி இருக்குது. படபடன்னு அடித்தாங்கன்னா விடாமல் அப்படி ஒரு சவுண்டு கேட்குது. மனைவி பார்க்குறான். மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவன் அதுக்கப்புறம் நின்று போச்சு. ஒரு தடவை தான் அந்த மாதிரி கேட்குது, அழற சத்தம், தட்டுற சத்தம். அமைதியான உடனே சரி ஏதோ எங்கள் வெளியில் யார் வீட்லேயோ சண்டை போல் இருக்குது அப்படின்னு நினச்சி தூங்கிடுறான். மறுநாள் காலையில அலுவலகம் போகிறதுக்காக கார் ஷெட்டை திறந்த கோவிந்த் கொஞ்சம் அதிர்ந்து போனாரு. காரை சுத்தி மல்லிகை பூவா சிதறி கிடந்ததை பார்த்தாரு. எப்படி இந்த பூவெல்லாம் இங்கு வந்ததுன்னு தெரியாம குழப்பமாயிட்டாரு. ஏதோ தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டவரு காரை எடுத்துக்கிட்டு அலுவலகம் போயிட்டாரு. அன்னைக்கு ஈவினிங் திருப்பி வர்றான். திருப்பி நைட்டு படுக்கும்போது அதே சத்தம், பெண் அழற சத்தம், கதவை தட்டுற சத்தம். இந்த முறை அவனால் தூங்க முடியல. என்னமோ இந்த வீட்டில் மர்மம் இருக்குது, நம்ம அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ, ஏமாந்துட்டோமோ, யாரும் சொல்லாமையே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருக்கலாமோ அப்படின்னெல்லாம் அவனுக்கு மனக்குழப்பம், சிந்தனைகள். தொடர்ந்து தூங்க முடியாம 2 பேரும் தப்பிச்சாங்க. மொத்தத்துல தூக்கத்தோட நிம்மதியும் காணாமற் போனது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இத பத்தி யாருக்கிட்ட கேட்கறதுன்னு யோசனையோடவே ராத்திரி நேரத்தை கழிச்சாரு கோவிந்த். காலையில் எழுந்து மீண்டும் வேலைக்கு போகிறதுக்காக அந்த ஷெட்டு கதவை திறக்கிறான். இந்த முறை இன்னும் வேறு விதமான அதிர்ச்சி. 4 டோரும் திறந்துருக்குது. காரினுடைய 4 கதவுகளும் திறந்துருக்குது. யோசனை பண்ணுறான்,
ராத்திரி நம்ம எப்படி நிறுத்தணும்? லாக் பண்ணாமல் வேணா இருந்திருக்கலாமே தவிர கதவு மூடிட்டு தானே போயிருப்போம். இது என்ன நடந்ததுன்னு சுற்றி சுற்றி வர்றான், காரணமே தெரியல. அதுக்கப்புறம் டோர் மூடிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான், நல்லா இயங்குது. கார் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போயிடுறான். இந்த மாதிரி ஒரு 3-4 நாள் கழித்த பிறகு ஒரு நாள் வழக்கம் போல் வேலைக்கு போகிறதுக்கு கார் ஷெட்டு கதவு திறக்கிறான். ரொம்ப அவனுக்கு ஒரு அதிர்ச்சினாலும் சாதாரண அதிர்ச்சி இல்லை. என்னன்னா, காருக்குள்ளே உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ண உடனே 4 பேர் சேர்ந்து 4 பக்கமும் நின்று அந்த காரை குலுக்குனாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த வண்டி குலுங்க ஆரம்பிச்சுது. ஒன்றுமே புரியல. பூகம்பம் வந்தால் வீடு ஆடுற மாதிரி அந்த கார் குலுங்குது. பயத்தில் இறங்கிட்டான், காரை விட்டு இறங்கிட்டான். யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சுற்றி பார்க்குறான். ஒன்றும் தெரியல, யாரும் ஆட்கள் இல்லை, தானாகவே நிகழுது. இதுக்கப்புறம் அந்த காரில் போகிறதுக்கே அவனுக்கு பயமாக இருந்தது. இந்த வீட்டை கோவிந்துக்கு வித்தவரோட நண்பர் ஒருத்தர் பக்கத்திலே இருந்ததால அவரை பார்க்க போனாரு. கோவிந்து கிட்ட அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதிர்ச்சியாவும் அமானுஷ்யமாவும் இருந்துச்சு. அதாவது அந்த வீட்டு உரிமையாளரான இவரோட நண்பரும் அவரோட மனைவியும் தான் இந்த வீட்டுல இருந்திருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனையோ தெரியல, 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது அந்த கணவரால அவரோட மனைவி ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. இது தொடர்கதையா இருந்ததால மனம் வெறுத்து போன அந்த மனைவி கணவனோட வாழவும் பிடிக்காம இனிமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த கார் ஷெட்ல தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்களாம். பிறகு அவரால் வாழ முடியல. ஏன்னா அவருடைய மனைவி அந்த வீட்டில் பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவரை நிம்மதியாக இருக்க முடியல. நமக்கு இப்படி அவசரப்பட்டு நம்ம இறந்ததுக்கு, தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணதுக்கு காரணமே நம்ம கணவன் தான் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க மைண்டில்.
இவன் அடித்ததுனால தானே நம்ம கோவப்பட்டு நம்ம இந்த முடிவுக்கு வந்தோம், இல்லைன்னா நாமளும் வந்து மகிழ்ச்சியாக 4 பேர் மாதிரி வாழ்ந்துருக்கலாம், இல்லை என்ன சண்டை எல்லார் குடும்பத்துலேயும் தானே வருது அப்படின்னு அது வேறு விதமாக திங்க் பண்ணி இவனை விடக்கூடாது, நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு தன் கணவனை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிது. ராத்திரியில் தூங்க விடாமல் மிரட்டுறது, கண் எதிர்க்க வந்து அரையிறதுக்கு வர்றது, பலவிதமான பயங்கர உருவங்களை காட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணவும் அவர் ரகுபதி பயந்து போய் அந்த வீட்டை மூடி வச்சிருந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்து வித்துட்டார். காரை சுற்றி மல்லிகை பூக்கள் சிதறி கிடந்தது, கார் கதவு திறந்து கிடந்தது எல்லாமே அந்த பெண்ணோட ஆவி செய்கிற வேலையாத்தான் இருக்கும்னு அந்த நண்பர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போயிட்டாரு கோவிந்த். இதெல்லாம் தெரியாம குறைஞ்ச விலைக்கு வந்த இந்த வீட்டை வாங்கி இப்படி அவசப்படணுமான்னு தவிச்சாரு. கணவன் மனைவி சண்டையில மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டது வருத்தமான விஷயம்தான். அதுக்காக அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நம்ம எதுக்காக அந்த ஆவி தொல்லை பண்ணணும்னு வேதனை அடைஞ்சாரு கோவிந்த். அந்த ஆவி பேய் அங்கேயே தான் இருந்தது, அது வேற எங்கேயும் போக முடியல, வீட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. என் வீட்டில் நீங்கள் யாரா உள்ளே வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ கோவிந்த் வகையாக மாட்டிக்கிட்டான். இதுக்கு தீர்வு என்னன்னு தெரியாம தவிச்சப்போ இவரோட அலுவலக நண்பர் ஒருத்தர் ஆவியுலக ஆராய்ச்சி மையத்தை நடத்திட்டு வர்ற விக்கிரபாண்டி ரவிச்சந்திரனை பத்தி சொன்னாரு. உடனே ரவிச்சந்திரனை பார்க்க போனாரு கோவிந்த். அவர்கிட்ட தன்னோட பிரச்சனையை பத்தி சொன்னாரு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட ரவிச்சந்திரன் ஆவி தொடர்பின் மூலமா சித்தர் ஆவியை வரவழைச்சு விவரம் கேட்டாரு. அதாவது அந்த இறந்து போன பெண்ணு தன் கணவன் மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, இந்த ஆம்பளைங்க பூரா தன் மனைவியை கொடுமைப்படுத்துகிறவனுங்கன்ற ஒரு மைண்டில் எடுத்துக்கிச்சு. அது இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு மனோநிலை மாறிப்போச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற ஆம்பளைங்களே சரியில்லை, எல்லாருமே மனைவியை கொடுமைப்படுத்துகிறவனுங்க, ஒருத்தனை கூட விடக்கூடாது, இந்த வீட்டில் எவனும் வந்து மனைவியோடு வாழக்கூடாது, பெண்கள் தனியாக இருந்தால் விட்டுடணும், அந்த ஆம்பளைங்களை வந்து விடக்கூடாதுன்ற ஒரு மனோநிலையில் அது அந்த வீட்டில் அந்த கார் ஷெட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விக்கிரவாணி ரவிச்சந்திரன் அந்த ஆவி கார் ஷெட்டை விட்டு போறதுக்கான பூஜைகளை பண்ணி அதை விரட்டி இருக்காரு. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படின்னா, ஏதோ அந்த ரகுபதிக்கும் அவர் மனைவிக்கும் தான் வந்து பிரச்சனை, அந்த அம்மா தூக்கு போட்டு இறந்து போச்சு, தன் கணவனை வந்து மிரட்டி ஓட வச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் வர்றவங்க 2 பேரும் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்கள வந்து ஏன் வந்து அது பழி வாங்கணும், என்னதான் வந்து இந்த ஆம்பளைங்க குடும்பப்படுத்துகிறானுங்கன்னு அவர் நினச்சா கூட இந்த அளவுக்கு ஏன் வந்து அந்த ஆத்மா வந்து ஆக்ரோஷமாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாகவே வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிறவங்கள எல்லாரையுமே எடுத்துக்கோங்க, தற்கொலைக்கான காரணங்கள் பல வகைப்படும். அதாவது சில பேர் கடனுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க, இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி சண்டை, வேறு ஏதேனும் ஒரு சின்ன, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுக்கிற முடிவு தான் இது. தூக்கு மாட்டிக்கிறதுன்றது தொங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, மீள முடியாது. ஒரு 2 நிமிஷம் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் கட்டானாவே போகிறோம், அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். அதற்கு பிறகு ஆத்மாவாக அந்த இடத்துலையே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, ஆவி நிலையில் பேய் நிலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவாங்க. நிதானத்துக்கு வந்த பிறகு சிந்தனை பண்ணுவாங்க, நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு. இதுக்கு காரணம் நம்ம கணவன் தானேன்னு அந்த ஒரு கோபம் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் வருத்தம் நிறையா இருக்கும், நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, அவசரப்பட்டுட்டோமேன்னு. தன்னை சுற்றி வாழற மக்களை பார்க்க ஆரம்பிக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், இந்த வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழற மாதிரியும், நம்ம மட்டுமே இங்கே அடைஞ்சு கிடக்கிறோம், நம்மளால் எங்கேயும் போக முடியலையே, ஐயோ நம்ம என்ன நிலையில் இருக்கோம், ஆவியா பேயான்றது நம்ம சொல்லவும் தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எந்த நிலையில் இருக்கோம், எதுவுமே செய்ய முடியலையே, இங்கேருந்து எங்கேயுமே போக முடியலையே அப்படின்னு நாளுக்கு நாள் அது ஒரு மாதிரி ஒரு மனம் பாதிக்கப்பட்ட நிலைக்கு வந்துடும். இப்படி சம்பந்தமே இல்லாதவங்களை கூட ஆவிகள் பழி வாங்குங்கிற விஷயம் நம்ம ஆவிகள் தேசம் நேயர்களுக்கு
புதுசா இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த பகுதியில விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் என்ன திகில் கதையை சொல்ல போறாருன்னு பார்ப்போம். தாயின் கண் முன்னால் வந்து பேசத் துடித்த மகனின் ஆவி, கொலைகார கும்பலை காட்டிக் கொடுத்த அமானுஷ்யம். ஆவி உலக ஆராய்ச்சி பற்றி தொடர்பு கொள்ள விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் 9962941352